கோவையில் தவறான சிகிச்சை அளித்ததன் காரணமாக உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை வேளாண்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் என்பவரின் 4 வயது மகன் தீபக் தவறான சிகிச்சை காரணமாக கடந்த மே மாதம் 9ஆம் தேதி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தீபக்கின் பெற்றோர்கள் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் இளங்கோவன் மீது புகார் அளித்து இருந்தனர். இந்த நிலையில் சென்னையில் மேற்கொண்ட சிறுவனின் உடல் கூராய்வு பரிசோதனை அறிக்கையில் அதிக அளவு வீரியம் கொண்ட மருந்தை மருத்துவர் சிறுவனுக்கு செலுத்தியதன் காரணமாகவே உயிரிழப்பு நேர்ந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட மருத்துவரின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க கோரியும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டு இன்று அந்த குழந்தை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பத்துக்கு மாநில அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். உடனடியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு இதே மருத்துவமனையில் குழந்தை இறந்து விட்டதோ இல்லை வேறு ஏதாவது சம்பவம் நடந்தால் யாராவது கோவப்பட்டு ஒரு உற்றார் உறவினர்களோ ஒரு கல்லெறிவு சம்பவமோ ஏதாவது நடந்தால் உடனே அவர்கள் மேல் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்துவது சட்டம் இருக்கிறது. ஆனால் ஒரு மருத்துவர் ஒரு குழந்தையை கொன்று விட்டால் சட்டம் என்பது இத்தனை தாமதம் கூடாது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம்.